இன்றைய நாள் சிந்தனைக்கு அன்னைக்கு ராத்திரி 11:30 மணி இருக்கும். நல்ல புயல் காத்தும் மழையும். அப்போ அமெரிக்காவில் அலபாமா நெடுஞ்சாலை பாதையில அமெரிக்க கருப்பு பெண் ஒருவர் தன்னுடைய வாகனம் பழுதடைந்த நிலையிலே உதவிக்காக காத்திருந்தார். மழையிலே உடல் முழுவதும் நனைந்து தொப்பட்டமான நிலை, தாங்க முடியவில்லை. அப்போது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்றை நிறுத்தினார். உள்ளே இருந்த வெள்ளை நிற வாலிபன் உதவி செய்ய முன் வந்தார். அது 1960கள். அப்போது அமெரிக்காவிலே கருப்பு வெள்ளை இனத்தவருக்கிடையே பெரும் கலவரம் நடைபெற்ற நாட்கள் அது. இப்போது அந்த கருப்பு இன பெண் செல்ல வேண்டிய இடத்திற்கான டாக்ஸி ஒன்றை ஆயத்தம் பண்ணி அவரை ஏற்றி வைத்தார் அந்த வாலிபன். அந்த டாக்ஸியில் ஏறும் முன் மிகவும் பதட்டமான நிலையிலே காணப்பட்ட அந்த பெண் அந்த நிலையிலும் மெல்லிய குரலிலே நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபனுடைய விலாசத்தை எழுதி வாங்கி கொண்டு பயணமானார். ஒரே வாரம்தான் ஆனது. அந்த வாலிபனது வீட்டு அழைப்பு மணி ஒலி எழுப்பியது. வெளியே வந்து பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். மிகவும் பிரம்மாண்டமான அளவிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டி. அதனை ஒப்படைக்க வந்த கொரியர் மேன் ஒரு காகிதத்தையும் தந்துவிட்டு போனார். அந்த காகிதத்தை பிரித்த போது உள்ளே, அன்னைக்கு ராத்திரி மழையில் நனைந்து உதவி கேட்ட போது எனக்கு எந்த பாரபட்சமின்றி செய்த உதவிக்கு மிக்க நன்றி. அன்று நனைந்த நிலையில இருந்தது என்னுடைய உடை மாத்திரமில்லை, என்னுடைய மனசுதான். என்னுடைய கணவர் வீட்டிலே மரித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி கேட்டுத்தான் அந்த ராத்திரியிலே வேகமாக சென்றேன். வழியிலே என்னுடைய வாகனம் பழுதடைந்து விட்டது. அப்போதுதான் உங்களுடைய உதவி கிடைத்தது. நான் மாத்திரம் சரியான நேரத்திற்கு அங்கு சென்றிருக்காவிட்டால் என்னுடைய கணவனின் கடைசி வார்த்தைகளை கேட்க கூட எனக்கு கொடுத்து வைத்திருக்காது. நீங்க செய்த அந்த உதவியால தான் என் கணவனின் கடைசி பொழுதுகளில் அவர் கூட என்னால இருக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. உங்க உதவிக்கு நான் அனுப்பி வைக்கும் கைமாறான இந்த தொலைக்காட்சி பெட்டியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்திருந்தார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது என்பதற்கு ஒப்ப உதவி செய்தவரை பொறுத்த மட்டில் அது சிறிய காரியமாக இருந்தாலும் அதனை பெற்றுக்கொண்டவருக்கு அது எவ்வளவு பெரிய பெருமதியான காரியமாக மாறியுள்ளது பார்த்தீர்களா? தேவையில் உள்ளவருக்கு நாம் செய்கின்ற உதவி அவரது முந்திய நிலையை பார்க்கிலும் பிந்திய நிலையை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். வெயிலில் கிடப்பவனை தூக்கி நிழலில் போடலாம். ஆனால் நிழலில் கிடப்பவனை தூக்கி ஒருபோதும் வெயிலில் போட்டுவிடக் கூடாது. இன்று இரண்டாவது நிலையே சமூகத்தில் அநேகரால் மேற்கொள்ளப்படுகின்றது. யாரோ சொன்னது, ஆனால் உண்மை உள்ளது. ஒரு காலத்துல உலகத்துல நல்ல மனுஷங்களே வாழ்ந்தாங்க. அதனால எல்லாமே நல்லதா நடந்துச்சுது. அதுக்கப்புறம் இரண்டாவது உலகம். இங்க நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு தரப்பினரும் வாழ்ந்தாங்க. ஆனா தனித்தனியே வாழ்ந்தாங்க. அதால கெட்டவங்க கிட்ட நன்றி பெருக்கு இல்லாம போக நன்றி கெட்டவங்களா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னர் மூன்றாவது உலகம். இங்கேயும் இதே இரண்டு தரப்பினரும் தான் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு வித்தியாசம், இந்த உலகத்துல இரண்டு தரப்புமே ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று அடையாளமே தெரியாம போயிருச்சு. இப்போ நாம வாழ்ற நாலாவது உலகம் எப்படியானது தெரியுமா? ஒவ்வொரு நல்ல மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன், ஒவ்வொரு கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன். இதனாலதான் இன்னைக்கு அட்டூழியங்கள் பெருகிக்கிட்டே வருகுதுங்க. பத்திரிகை, பேஸ்புக், ட்விட்டர், மீடியா என்று வைரலாகி வரும் கொடூரமான செய்திகள் தான் எத்தனை. வயதானவரின் கழுத்தை அறுத்த வாலிபர்கள் கூட்டம், கட்டிய மனைவியை தூக்கில் போட்ட கணவன், வேறு பொண்ணோடு தொடர்பிலே கண்டதால் விஷம் வைத்து தன் கணவனை கொன்ற மனைவி, மாமனாரை சித்திரவதை செய்து கொன்ற மருமகள். அப்பப்பா, பெண்கள் பலாத்காரம், சிறுவர் துஷ்பிரயோகம், அது மாத்திரமா? பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் என்று கூட பார்க்காமல் போதை பொருட்களை புழக்கத்திலே விட்டு அடுத்த தலைமுறையை அடிமையாக்கும் கலாச்சார சீர்கேடுகள். எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? எங்கே போகிறது நம்முடைய சமூகம்? இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் ஒரே காரணம்தான். கடந்து போன நம்முடைய தலைமுறையிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தை நமக்குள்ளே முடக்கி வைத்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு வழிபடாமல் நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்கின்ற நன்றியற்ற சுயநல எண்ணங்கள் தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். இவை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுவதற்கு முன்னர் அடுத்த தலைமுறையை பாழாக்கி சீரழிக்காமல் இருக்க நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்ட தீர்ப்புகளை திருத்தி எழுதுவோம். புதியதொரு சமுதாயத்தை இறைவனுடைய தயவோடு உருவாக்க முன்வருவோம். ஆமென்.